அரவன் அசுரனை வதம் செய்யும் காளி ஆட்ட நிகழ்ச்சி. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வீடுகள் தோறும் மாவிளக்கு படையலிட்டு பக்தர்கள் வழிபாடு செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் சின்ன செங்குந்தர் வீதியில் ஸ்ரீ ராஜகாளியம்மன் கோவில் அமைந்துள்ளது. திருத்துருத்தி என்னும் குத்தாலம் சேத்திரதத்திற்கு தென்கிழக்கு திசையில் திருக்கோவில் கொண்டு அருள் பாலிக்கும். இந்த கோவிலில் 20ஆம் ஆண்டு திருநடன உற்சவ திருவிழா கடந்த 10ஆம் தேதி இரவு காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து முதல் நாள் நிகழ்வான திருநடன உற்சவ நிகழ்வு இன்று அதிகாலை நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் கங்கணம் கட்டிக்கொண்டு விரதமிருந்த பக்தர்களில் ஒருவர் ராஜகாளியம்மன் வேடமணிந்து கோவிலை சுற்றி வலம் வந்து சிறப்பு நடனமாடி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கோவிலின் அருகே 30 அடி நீளத்தில் பிரம்மாண்ட அரவன் அசுரன் மண்பொம்மை அமைக்கப்பட்டு காளி திருநடனம் புரிந்தவாறு கையில் சூலம் ஏந்தி வதம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அரவன் வதம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. பின்னர் இல்லங்கள் தோறும் பக்தர்கள் மாவிளக்கு தீபம் ஏந்தி அம்மனுக்கு பாத பூஜை அர்ச்சனை செய்து வழிபாடு நடத்தினர். இந்த திருநடன உற்சவமானது தொடர்ந்து 9 நாட்கள் திருவீதி உலா நடைபெற்றது. கோவிலை வந்தடையும். அதனைத் தொடர்ந்து 10ஆம் நாள் உற்சவமான 3ஆம் தேதி அம்பாளுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற உள்ளது. இந்நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு காளிவதம் செய்யும் நிகழ்வையும் திருநடன காட்சியையும் கண்டு ரசித்து வழிபட்டு சென்றனர். நியூஸ்1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.